ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க டைம் இது என்ன டைம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மைன்கிராஃப்ட்டில் வீடு வந்து அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த வீட்டுக்கு வந்து அயன் டோர் போட்டிருக்கோம். ஓகே, நம்ம வந்து தூங்கிட்டு நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெதர் ஃபோட்டோஸில் போய்ட்டு பிளேஸோடைய ஸ்பானை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இப்போ வந்து இதை பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மகிட்ட ஒரு 4 பிளேஸ் ராடு இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு ராடு கிடச்சி, அதுக்கப்புறம் 3 ராடு கிடச்சிச்சு பிளேஸ் கண்டுபிடிக்கும் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் போனேன்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அதாவது ராடு உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கேன். அயன் டோரில் எனக்கு தெரிஞ்சதுன்னா, அயன் வந்து நார்மலாக திறக்காதான். அதுக்கு டோர் வந்து ப்ரெஷர் பிளேட் வைக்கணுமா, ப்ரெஷர் பிளேட் இல்லைனா அந்த இது இருக்கு இல்லையா பட்டன், அந்த மாதிரி வைக்கணுமா. அதுவே எனக்கு இப்போ தான் தெரியும். நல்ல வேலை நான் வீட்டுக்கு வெளில போயிட்டேன். வீட்டுக்கு வெளிலலாம் போயிட்டு என்னோட பொருளும் எதுவுமே இல்லை, ப்ரெஷர் பிளேட்டும் இல்லை. எப்படி நான் உள்ளே போகிறது? அப்புறம் ஆளையே உடச்சி உள்ளே கிளாஸ் உடச்சி உள்ளே போயிட்டு, அதுக்கப்புறம் கிளாஸ் அப்புறம் ப்ரெஷர் பிளேட் செஞ்சு அங்கேயே செஞ்சுட்டாத. அதுக்கப்புறத்துல வந்து போட்டேன். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இன்னும் 6 ராடு கிடச்சி நம்ம ஓடிடலாம். ஓகேங்களா, 6 அதிகம் தான். நம்மளுக்கு 10 வந்து எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு நெதர் அந்த ஓகே, அது பேர் நான் மறந்துட்டேன். என்டர் ட்ராகன் இருக்குல்ல, அதை அழிக்கிறதுக்கு என்டர் போல். ஓகேங்களா, என்டர் போர்ட்டல். அந்த போர்ட்டலுக்கு நம்மளுக்கு வந்து இவ்வளோ தேவைப்படுமான்னு கேட்டால் தேவைப்படாது. ஒரு சில வாட்டி தேவைப்படும். ஓகேங்களா, ஒரு சில தேவைப்படாது. ஒரு சில இடத்துல வந்து நிறைய இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஒரு சில இடத்துல இருக்காது. ஒரு வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த இது இருக்கு இல்லையா, அந்த என்டர் போர்ட்டல்கிட்ட போகும்போது ஒரு செஸ்ட்டில் வந்து ஒரு என்டர் பேர்ல் கொடுத்துருவாங்க. அது நம்ம வந்து இந்த பிளேஸை வந்து பிளேஸ் பவுட்ரை மாற்றி ராடாக இருக்குது, அதை பவுட்ரை மாற்றி நம்ம ஐ ஆஃப் என்டர் கண்டுபிடிச்சி ஐ ஆஃப் என்டரை வச்சு நம்ம அதை தூக்கி போட்டோம்னா அது வந்து எந்த டைரக்ஷனில் கூட்டணும் போதோ, அது எங்கே கூட்டணும்னு தெரியாது, எங்கேயாவது கூட்டணும். ஓகேங்களா, ஒரு இடத்துல போய் நின்று உள்ளே போயிடும். ஓகேங்களா, அந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து அங்கே தான் இது இருக்குது. அங்கே நம்ம கீழே வெட்டிகிட்டே போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கும். மை காட், அந்த மேன்மார்க் கியூப் இருக்குது, அதுக்கிட்ட மட்டும் மாட்டிகிட்டே கூடாது. அதை அடித்தா வந்து ஸ்ப்ரிட் ஆகுது நண்பர்களே. நம்ம வந்து நார்மலாக அந்த கேவில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து இது இருக்கும் பச்சை கலரில், அது வந்து ஸ்டிக்கி பீஸ் டர்ன் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அந்த பச்சை கலரில் இருக்குது, அது வந்து அடித்தா டபுள் ஆகல, அதே மாதிரி அடிக்குது, அடித்தா டபுள் ஆகுது. சரி, ஓகே. இப்போது அந்த ஒயிட் கலரில் ஒரு உருவம் வந்துச்சு பார்த்திங்களா, நம்மளை வந்து போன வாட்டி நெருப்பத்துச்சு. அந்த உருவத்துக்கு பேர் எதாவது தெரிஞ்சாலும் சொல்லுவோம். ஓகே, எனக்கு அது பேர் தெரில. சரி, ஓகே, நானும் வளைஞ்சி போயிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபோட்டோஸ் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிருந்தோம்ல, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து ரைட் சைடில் போகணும். அதை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். சரி, ஓகே, அங்கே அந்த பிரிட்ஜ் போட்டுச்சுக்கு, அந்த பிரிட்ஜ் வழியாக நம்ம போகணும். இங்கே வில்லன்ஸ் யாராவது இருக்கக்கூடாது. பார்த்தா இந்த மேன்மார்க் கியூபே இருக்குது. இது அடித்தா ஸ்ப்ரிட் ஆகும். இவனுங்க வேச்சோண்டி தோற்றினு வரானுங்க. நல்ல வேலை அந்த இது ஒயிட் கலர் அந்த வெள்ளை கலர் அது இல்லை, இருந்துச்சுன்னா பார்த்தா வச்சுருக்கோம். ஓ மை காட், பார்த்தாச்சு. ஐயோ, அது எங்கடா இருக்குது? இதோ சைடில். ஓ மை காட், பறக்குட்டான். சரி, ஓகே, எப்படி தப்பிச்சிக்கே வந்தாச்சு. இந்த வாட்டி நம்ம ஸ்டோனோட வந்திருக்கோம் நண்பர்களே. கீழே வந்தாலும் நம்ம ஸ்டோன் போட்டு மேலே ஏறுற மாதிரி தான் ஐடியா இருக்கிறனால என்ன பண்ணேன், நம்மளுடைய காபுல் ஸ்டோன் ஃபார்மில் இருந்து ஸ்டோன் தூக்கின்னு வந்துட்டு காபுல் ஸ்டோனை மைன் பண்ணி தூக்கின்னு வந்திருக்கேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயன் இருக்குது. ஓகே, அயன் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம டைமண்டே நம்மக்கிட்ட இருக்குது. எதுக்கு அயன்? குளிசத்தில் இந்த கேம் முடிச்சிருவீங்களா கேட்டிங்கன்னா, ஆமாம் நண்பர்களே, நம்ம கேம் முடிச்சிருவோம். அப்போது என்ன ப்ரோ பண்ண போகிறீங்க, இது முடிச்சிட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை நண்பர்களே, என்னடா டிஃபீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து எதாவது வேறு எதாவது கண்டென்ட் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஃபார்ம் எதாவது கட்டுற மாதிரி இருக்குது, நிறைய ஃபார்ம் இருக்குது, அதெல்லாம் கட்டணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இது பண்ணுருவேன், அதுக்கப்புறம் எதாவது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பற்ற வச்சு அந்த இடத்துல நான் கஷ்டப்பட்டு ஃபென்ஸு போட்டாச்சு. ஆனால் ஃபென்ஸை ஃபுல்லாக காலி பண்ணுங்க நண்பர்களே. நம்ம அந்த மாதிரி ஃபென்ஸை காலி பண்ணிச்சு வச்சுக்கோங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக நெருப்பு விட்டு அதுக்கு பண்ணுறோம். சரி, ஓகே, நான் வந்துட்டேன். ஆனால் மறுபடியும் அந்த இது அடிக்குது நம்மளை. சரி, ஓகே, இந்த இடத்துல இந்த ஸ்டோன் மேலெல்லாம் கால் வச்சோன்னா நம்மளை வந்து இது ஹெல்த்தி கம்மியாகும். இது தொடுத்தின்னு தான் இருக்குது. சரி, ஓடினோன்னு பார்க்குறேன், அதுக்குள்ளேயே நெருப்பை விட்டு இது பண்ணிது. என் மாதிரியே நான் வரைக்கும் 2 தடவை மாற்றிட்டேன் நண்பர்களே. நெதருக்கு வந்து இல்லை, அடைய ஒரு வாட்டி மாற்றிருப்பேன். ஒரு 2 தடவை மாற்றிட்டேன் அது வரைக்கும். இதுவே டைமண்டாக மாதிரி சொல்கிறேன். இல்லைங்களா, அதுவும் என்சார்டட் நார்மல் டைமண்ட் கூட கிடையாது. ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணேன், ஹெல்த்தெல்லாம் கம்மிச்சு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு தடவை பண்ணி அது போட்டுனுக்கிறேன். இன்னொரு வாட்டி இன்னொன்று பண்ணேன். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் அலங்காரம் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது. ஓகே, நம்மக்கிட்ட அடுத்து இது தான் பவு வச்சு அடிக்க போனேன். டக்குன்னு ஸ்பான் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஸ்பான் பக்கத்தில் நிற்கிறத விட தலைவாணி நின்று சீக்கிரமாக ஸ்பான் ஆகும்னு சொன்னாங்க.
ஆனால் அது கிட்ட நல்லா ஸ்பான் ஆகுது. அது நான் வாய்ஸ் பேசும்போது எனக்கு தெரியுது. நான் கேம் ஆடும்போது தெரிஞ்சா தெரில. சரி, அதுக்காக நான் பாட்டு நின்றுனே இருந்தேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனுக்கு தட்டி ஆள பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி லேட்டாக வந்த ஒரு பிரச்சனை நண்பர்களே, 2 பிளேஸ் ராடு 3 பிளேஸ் ராடு வந்துடும். அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. பார்த்தீங்கன்னா நெருப்பு விட்டே கக்கி சாவச்சோம். இந்த நெதர் ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா வுட்டில் மட்டும் இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நினச்சிக்கோங்களேன், நெதர் ஃபோட்டோஸே அது காலி பண்ணிருக்கோம் எரியாச்சு. அது வேறு வுட்டு கொஞ்சமாக போட்டோன்னா பக்கன்னு எரியும். இவனுங்க வேறு நெருப்பாக விட்டு கக்கிக்கிறானுங்க. அப்போ இன்னும் சும்மாவாக இருப்பானுங்க. சரி, ஓகே, அது ஃபஸ்ட்டு அணைப்போம். இல்லை நம்மளை முடிச்சு விட்ருவாங்க. சரி, முதல்ல அனுப்பிச்சிருவோம். சீக்கிரம் அனடா ஆடப்பாய், அணைக்கிறதுக்குள்ளேயே முடிச்சு விட்ருவாங்க நண்பர்களே. சரி, ஓகே, விடுங்க. எப்படியாவது இவனை அடிச்சிடணும். நம்ம வந்து இப்போ வீட்டுக்கு ரீச் பண்ண ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இவனுக்கு இந்த இடத்துல ஸ்பான் ஆக மாட்டானுங்க. முதல்ல ஸ்பான் ஆகுவாங்க. அடிச்சிட்றா. இந்த பவ்வை விட அந்த ஸ்வாடில் அடிக்க சீக்கிரமாக இதாகிடுது. ஓகே, ஆனால் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இது தரல, பிளேஸ் ராட் தரல. மறுபடியும் மேலேருந்தே அடிக்கிற நண்பர்களே, இவன் நெருப்பு விட்டு. நீ மொட்டை கையில் மாட்டேன், உன்னை சும்மா விட மாட்டேன். ஆமாம், பிளேஸ் ராட் தந்தானா தரல, ஏமாத்துறான். சரி, ஓகே, இருக்கிற 3 அழைச்சிடலாம். 6 பிளேஸ் ராடுன்னு நீங்கள் நினச்சோன்னீங்கன்னா ஈஸியாக தெரியும். விளையாடி பார்த்ததா தெரியும். நானும் ஃபஸ்ட்டு நினச்சேன் 6 தானே, அசால்ட்டாக எத்தரலாம். நம்ம தான் இங்கே நம்ம தான் யாருமே கிடையாது. அட்வான்ஸில் உள்ள வந்தேன். இத்தனை தடவை செத்து பார்த்து வந்தான், நெருப்பு கக்கினான், செத்தான், ரிப்பீட்டு. வந்தான், நெருப்பு கக்கினான், செத்தான், ரிப்பீட். அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். இப்போது நான் என் வீட்டில் இருந்து போர்ட்டலுக்கு வந்து போர்ட்டல் வழியாக இங்கே நடந்து வந்ததுக்கே டைம் போயிடுது பாதி. அதெல்லாம் கட் பண்ணி தான் உனக்கு காமிச்சிருக்கிறேன். சரி, ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேஸ் ராடு கிடச்சிருச்சு. இதுதான் இதே மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, ஓகே, இன்னும் பிளேஸ் ராடு இன்னும் ஸ்பான் ஆகலை. இந்த மாதிரி லேட் ஆகினே கொஞ்சம் பயமாதிரி நண்பர்கள் இருக்குது. எங்கடா 3 பிளேஸ் ராடு 4 பிளேஸ் ராடு 5லாம் வந்துச்சுங்களேன், நம்மளை யாராலுமே காப்பாற்ற முடியாது. ஓகே, நானே வெயிட் பண்ணினே நினைக்கிறேன். காத்திருப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா நினச்சா மாதிரி 2 பிளேஸ் ராடு 2 இல்லை 3 பிளேஸ் ராடு ஒன்றா வந்து அடிக்கிறாடுங்க. நான் என்ன பண்ணுறது? இவன் அடித்தா அவன் அடிக்கிறான், அவன் அடிச்சா. மைகாட், அங்கே பிளேஸ் ராடு கிடச்சிருக்கு நண்பர்களே. அப்போ 6 பிளேஸ் ராடு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது பிளேஸ் ராடு கொடுத்தா நல்லா தான் இருக்கும். மைகாட், நெருப்பு ஏரியாக்கும் போது அணைக்கும் போது தான் இவங்க வந்து அடிப்பானு கரெக்டாக. நல்ல வேலை இங்கே வந்து அந்த வித்த ஸ்கல்டன் இல்லைன்னா அவன் பாய்சன் போட்டு சாவச்சிட்டு இருப்பான் நம்மளே. அந்த பிளேஸ் ராடு மட்டும் எத்தலான்னு பார்த்தேன், அதில் சாவச்சிட்டானுங்க. சரி, ஓகே, வீட்டிலேருந்து வரணும், மறுபடியும் போயிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுவே நம்ம தூங்கிடலாம். அதை பற்றி என்னடா தூங்க நினச்சிருந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம க்ரௌச்சில் உட்காந்துக்கிறோன்னு சொல்லிட்டு சரி க்ரௌச் எடுத்துகிட்டு தூங்கிட்டேன். கைப்பில்ல, ஏன்டா என்ன முடிச்சிட்ருக்க, தூங்கு. சரி, ஓகே, காலையில் ஏந்திருப்போம், பிளேஸை போட்டு கொலை பண்ணுறோம். 6 பிளேஸ் ராடு எடுக்கிறோம். சரி, மறுபடியும் வந்தாச்சு நண்பர்களே. வாங்க உள்ளே போகலாம். ஒன்றா போகலாம். சரி, வாங்க. இங்கே இருக்க நெதர் நிறைய லாவாக இருக்குது நண்பர்களே, அதான் பிரச்சனையாகுது. எங்கேயா கீழே ஊன்ட்டா கூட அங்கங்கே லாவாகுது. சரி, ஓகே, நம்ம போனோன்னே ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ் ராடு எடுக்கிறோம், 6 மாற்றுறோம். அதுக்கு அடுத்து இன்னும் 4 பிளேஸ் ராடு மட்டும் எடுத்தால் போதும், எடுத்துடலாம். சரி, ஓகே, அதுதான் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். இப்போ வந்து எத்தனை இருப்போது தெரில. நான் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா ஸ்வால் எடுக்க போகிறது கிடையாது, அதுக்கு பதில் பவ் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? சரி, பவ் எடுத்தாச்சு, கையில் ஸ்டடியாக நின்று இருக்கேன். பார்த்தா வரவே இல்லை, ரொம்ப இருக்கும். சரி, நம்மக்கிட்ட பவ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பவ் இருக்குது. ஏரோ இருக்கா? ஏரோ பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. நம்ம வந்து தப்பாக அடித்தா கூட பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு திருப்பி பவ் ஏரோ வந்துடும். ஆனால் நம்ம தப்பாக கரெக்டாக அடித்தோம்னா பிரச்சனை கிடையாது, சீக்கிரமாக செத்துரும். அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஏரோ கம்மியாகும். சரி, ஓகே, நானும் ரொம்ப நாள் காத்துட்ருந்தேன். எனக்கு என்னமோ ஒரு சந்தேகம் வந்துச்சு, ஒரு ஆள் டக்கு பின்னாடி ஏதாவது பிளேஸ் வந்திருக்குமோ. ஏன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக பிளேஸ் தான் இருக்கும். நினச்சா மாதிரி வந்தது நினச்சேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து இந்த இடம் மட்டும் பிளேஸ் ராட் கிடையாது நண்பர்களே. இந்த மாதிரி இருக்கிற எல்லா இடத்துலையுமே பிளேஸ் ராட் ஸ்பான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பிளேஸ் ராட் ஸ்பான் இருக்கும். லெஃப்ட் சைடில் போனாலும் பிளேஸ் ராட் ஸ்பான் தான் இருக்கும். ரைட் சைடில் போனால் அந்த பிளேம்ஸோட தான் ஸ்பானும் இருக்கும். அதனால் எல்லாத்துலேயும் வந்துடுவானுங்க இவனுங்க. நான் இப்போ கரெக்டாக அடிக்காமல் இருக்கிற கீழே அம்பெல்லாம் நம்மளுக்கு வந்து திருப்பி வந்துடும் அந்த ஏரோஸ்லாம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அது காண போச்சா, அது காரணம்னா நம்மகிட்ட திருப்பி வந்துடும். அது வந்து ரீஜெனரேட் ஆகிடும். இப்போ என்னென்னா அது வந்து பிளேஸ் ஸ்பான் ஆகிடக்கூடாது. ஸ்பான் ஆச்சுன்னா நம்ம அங்கேருந்து அடிக்கும். மைகாட், இங்கே ஒரு பிளேஸ் ராடு இருக்குது. சரி, இங்கே தான் அடிப்போம். மைகாட், இங்கேயே மாட்டிச்சுட்டாங்க. பத்தாச்சுடா. டே விட்டுடா ப்ளீஸ்டா. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு நண்பர்களே. இவங்க கிட்ட வருவாங்கல்ல, அப்படி ஒன்று வச்சிடலாம். இருக்காங்க, வட்டான் இருங்க. க்ரௌச் இல்லை, இல்லை நம்மளை முடிச்சிடுவான்.
ஓகே, மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆள பிடிச்சிக்கோங்க. யாருமே பண்ணுறதில்ல, அதான் சொல்கிறேன். இந்த பண்ணினா இது ஒரு பிளேஸ் ராட் கிடச்சிச்சு. ஓகேங்களா, நீங்கள் பண்ணீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. சரி உனக்காக பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பெல் பட்டன் வச்சு ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் டக்குனு வீடியோ பார்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க, யாரும் பண்ண மாட்டேங்கிறலாம். சரி ஓகே, இந்த உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்து அடி வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன். அதுக்காச்சும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, பண்ணிக்கோங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பிளேஸ் ராடு வந்து மேலே இருக்குது. ஒரு பிளேஸு, இன்னொரு பிளேஸ் வந்து கீழே இருக்குது. இது வந்து நம்ம கிட்ட போனால் நம்ம அங்கேருந்தே அடிக்கும். ஓமைக்கா, ஓகே ஓகே, நம்மளுக்கு ஒரு பிளேஸ் கிடச்சிருச்சு. பிளேஸ் ராடு, அதாவது 8வது ராடு. என்னடா பார்த்தா பின்னாடி வந்து ஒரு பிளேஸ் வருது. பின்னாடி அடிக்கிறாங்க பாரு, முதுகில் வந்து குத்துறியாடா. முன்னாடி வாடா, முஞ்சா முன்னாடி வாங்கடா. ஆனால் சைடு தான் அதிகமாக வருது. இங்கே வந்து நண்பர்களே, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இடத்துல பிளேஸ் ராடை கூட இந்த சைடில் இருக்கிற பிளேஸ் தாங்க நிறைய ராட் தருது. இப்போ பார்த்தீங்கன்னா 9 ராடு நம்மக்கிட்ட இருக்குது. இன்னும் ஒரு ராடு கச்சா போதும். கச்சிச்சு ஆல்ரெடி வச்சத்தில் ஒரு ராடு, இப்போ ஒரு ராடு கச்சிது. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை தட்டி ஆளை பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். எனக்கு டக்குன்னு வீடியோ பார்க்க முடியும். ஆளில் பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கெல்லாம் இந்த பிளேஸ் நம்ம அடிச்சாச்சு. ஓகே, டாடா, பாய் பாய்.